ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையிலையும் கர்த்தர் உங்களை சுகமாய் காத்து வழிநடத்தியிருப்பார் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் அசாதாரணமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் அவரை தேடுவது, அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பது எத்தனை பெரிய பாக்கியம். ஆண்டவர் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த மழை வெள்ளங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து பாதிக்கப்பட இருக்கிற பகுதிகளுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது தமிழகத்தில் ஒரு மத்திய பகுதி வரையிலும் இந்த மழை வெள்ளம் கடந்து சென்றிருக்கிறது. இன்னும் மீதமாக பல பகுதிகள் இருக்கிறது. அதில் கேரளா, கர்நாடகா போன்ற பகுதிகளும் இதில் அடங்கும். அதனால் நாளைய தினத்திலே, நாளைக்கு மறுநாளே பல பகுதிகள் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறார்கள். ஜெபித்து கொள்ளுங்கள். தேவனுடைய பாதுகாப்பு அந்த பகுதியில் காணப்பட வேண்டும் என்பதாக. சரி, இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 4 வசனம். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். யாருடைய சத்தியம்? கர்த்தருடைய சத்தியம் நமக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கும் என்று இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய மறைவில் இருக்கிறவன் அவரால் பாதுகாக்கப்படுகிறான். ஆனால் அந்த பாதுகாப்புக்கு முக்கியமான ஒன்று அவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை சத்தியமான வார்த்தை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நானே வழி, சத்தியம், ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த ஜீவன், சத்தியம் ஆனது பிலாத்து இயேசுவினிடத்தில் கேட்கும் பொழுது கேட்கிறார், சத்தியமானது என்ன? வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சத்தியம், அவருடைய சத்தியம் கேடையும் கேடகம். அவருடைய சத்தியம் பரிசையும் கேடகம் ஆகும். அவருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கும். என்ன? அவருடைய வார்த்தை நம்மை பாதுகாத்து விடுமா? அவருடைய வார்த்தை நம்மை விடுவித்து விடுமா? அவருடைய வார்த்தை நம்மை காத்து கொள்ளுமா என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம். சிலர் சொல்லுவார்கள், ஐயோ வேதமெல்லாம் சும்மாங்க, இந்த பைபிள் வசனமெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் வாசி பைத்தியக்காரத்தனமாக இருக்குதுங்க, அதெல்லாம் வாசிக்கிறத விட வேற காரியம் பண்ணலாங்க, அதில் என்ன இருக்கு அப்படின்னு. நிறைய அனுபவங்கள் இந்த வேத வசனத்திற்குள் நமக்கு இருக்கிறது. ஒரு சிலர் அதை பெற்றிருப்பீர்கள், ஒரு சிலருக்கு அதை இன்னும் ஆக்காமல் இருப்பீர்கள். அதனால் மற்றவர்கள் சொல்லுகிறதை நாம் கேட்போம். ஜீவனுள்ள வார்த்தை இந்த வேத வசனம். இயேசு பேதுருவிடத்தில் கேட்கிறார், சில சீசர்கள் போய்விட்டார்கள், நீங்களும் போக மாட்டதா இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பேதுரு டக்குன்னு எழுந்து சொல்லுவார், உம்மை விட்டு நாங்கள் எங்கப்பா போவோம்? ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் தானே. ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் தான் இருக்கிறது. இப்ப இயேசுவனுடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. வேத வசனங்கள் சத்தியமானது, ஜீவன் உள்ளது. அதுல ஜீவன் இருக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, உண்மையா இருக்கிறது. மாறுபாடான வார்த்தை அல்ல. இங்கொன்று சொல்லிவிட்டு வெளியே போனோடனே வேறொன்று சொல்லுவதல்ல. நீங்க பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில அரசியல்வாதிகள், நான் எல்லா அரசியல்வாதிகளையும் சொல்லவில்லை, சிலர் சொல்லுவார்கள், நான் உங்களுக்கு வந்தால் இதை இப்படி நிலவை இழுத்து சூரியனை கட்டி உங்கள் கையில பட்டமாய் கொடுத்து விடுவேன், பறக்க விடுங்கள் என்று சொல்லுவார்கள். நாமும் என்று ஓட்டு போட்டு விடுவோம். அவர் வந்த உடனே அந்த சூரியனையும் காணா, அந்த சந்திரனையும் காணா, அந்த சூரியனை சந்திரனை பிடிச்சு கொடுப்பேன் சொன்னவரையும் காணா, அதற்கப்புறம் அந்த மனிதனையும் காணும். இப்படிதான் நடக்கிறது. எல்லாரும் அல்ல, ஒரு சிலர்.
ஒரு சிலர் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் வேத வசனம் சத்தியமானது. இப்போ ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வார்த்தை பாதுகாக்கும். சிலர் சொல்லுவாங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இதை நான் வாகனத்தில் எழுதி வைப்பதினால் எனக்கு பாதுகாப்பல்ல. நான் அந்த வாகனத்திற்கிட்டே போகும் பொழுதெல்லாம் நான் அதை பார்த்து வாசிக்கிறேனே, அதனால் அந்த பாதுகாப்பு அங்கே உண்டாகும். அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. சத்திய வார்த்தைங்க. அந்த வார்த்தையில பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை பராமரித்து நடத்துகிறார். இதான் உண்மை. இப்ப ஆண்டவர் நமக்கு அதை செய்ய விரும்புகிறார். இப்ப நம்ம எப்படி பாதுகாக்கப்பட முடியும் அப்படின்னா, நீங்க காலையில் எழும்பி வெளியே போகும் பொழுது ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே நாங்கள் இந்த நாளை தந்திருக்கிறீங்க, நான் எப்படி வெளியே போகிறேன், என் கூட வாங்க, பாதுகாப்புக்கு தூதரில் கட்டளையிடுங்க, வாகனத்தை ரத்தத்துக்குள்ளே மூடி மாறீங்க, இப்படி நம்ம ஜோமிக்கிறோம். ஜோம் பண்ணிட்டு போகும் பொழுது தேவன் நம்மை அழகாய் பாதுகாக்கிறார். ஆபத்து வந்த பொழுதும் அது நம்மை தொடாதபடி வெளியடைக்கிறார். சில நேரத்தில் பெரிய ஆபத்துகள் எல்லாம் வரும், ஒன்றும் நடக்காதபடி நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிற தேவன். அதான் அவருடைய வாக்கு தத்தத்தில் வல்லமை. அதான் அந்த வாக்கு தத்தத்தில் ஜீவன், அந்த வாக்கு தத்தத்தில் சுகம், அந்த வாக்கு தத்தத்தில் பலன், அந்த வாக்கு தத்தத்தில் ஆரோக்கியம் இருக்கும். அப்போ நாம் அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டோம், எடுத்துக்கொண்டோம், வந்துவிட்டது என்று சொல்லி அல்ல. We should have faith in God's word, God's promise. It's not a simple word. அது சாதாரணமான வார்த்தை அல்ல. நாம் அந்த வார்த்தையின் மேல் விசுவாசமாய் நம்பிக்கை வைக்க வேண்டும், விசுவாசம் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வார்த்தை செயலாற்றுகிறதை நாம் நம்முடைய கண்களை கொண்டு பார்க்க முடியும். சிலர் சொல்லுவார்கள், அந்த வார்த்தையில் என்ன இருக்கிறது? அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அதனால் அந்த வார்த்தை செயலாற்றும். இப்ப ஒரு மனிதன் இருக்கிறார், உங்க வீட்டில் வியாதியோடு கூட இருக்கிறார். இந்த மனிதனை பார்த்து குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இவருக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று ஜெபம் பண்ணி பாருங்களேன், அற்புதம் நடக்கும். நான் ஜெபித்திருக்கிறேன், நிறைய அற்புதங்களை பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் அற்புதங்களை பார்த்துருக்கேன். ஒரு சமயம் ஒருத்தருக்காக நான் ஜெபிக்க போயிருந்தேன். அப்ப அந்த ஒருத்தருடைய பாதம் 2 கால்களும் வீங்கி அதுலேருந்து நீர் வடிகிறது. அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் பிரச்சனை இருக்கு. அந்த தகப்பனாருக்கு அப்படி இருந்துச்சு. அப்ப அவங்கள பார்க்க நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளோ பெரிய கால் வீங்கி அவர் நடக்க முடியாம, வெளியில சொல்ல முடியாம அவ்வளோ கஷ்டப்பட்டார். அப்ப நாம் அந்த காலில், அந்த வீக்கம் வடிந்த அந்த காலில் எண்ணெய் பூசி ஜெபம், ஆண்டவரே சுகமாக்கும். அங்க பக்கத்தில் நின்று அவருடைய மருமக நக்கல் அடித்தார். அவரை ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர், நல்ல ஒரு சகோதரர், அருமையான சகோதரர். அவர் என்கிட்ட நல்லா ஜாலியாக இருப்பார். அவர் சொன்னார். அப்போ அந்த காலில் கை வச்சு நம்ம ஜெபம் பண்ணும்போது அவர் ரொம்ப சந்தோஷமா அப்படி சிரிப்பு காமிச்சார். நான் அதெல்லாம் காதில் வாங்கலை. அவர் என்ன சொன்னார் கூட எனக்கு காதில் இல்லை, விழலை, மண்டையிலையும் இல்லை. சொல்லி சிரிச்சோம், எல்லாரும் சிரிச்சோம். ஆனால் நான் அந்த காதிலே வாங்காம நான் அந்த ஜெபத்தில் முக்கியத்துவம் என்னன்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குற மெய்யாகவே விடுதலையாவர் என்று சொன்னீங்கல்லப்பா, இப்போ ஒரு விடுதலை வேணும், ஒரு அற்புதம் செய்யுங்க, அவ்வளவுதான். ஜோமணியாச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த காலில் சுடு தண்ணி வச்சு அவங்க மகள் ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த காலை கொஞ்சம் அடுத்த நாள் நல்லா அந்த கால் நல்லா கழுவுனாங்க. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, அந்த காலில் இருந்த வீக்கம் அப்படியே மறைஞ்சிது. அந்த அந்த நிறைய பிரச்சனைகள் அந்த காலில் இருந்து நீங்கிச்சு. நல்லா இருந்தாங்க, நல்லா ஃபீல் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, நல்லா இருக்கு. இதுதாங்க குமாரன் விடுதலையாக்க மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த வார்த்தையில் என்கிட்ட இருந்து இல்லை, அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் சத்தியம். அந்த வார்த்தை சத்தியம். அந்த வார்த்தை சத்தியமுள்ள வார்த்தை சொல்லும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் அந்த விடுதலை உண்டாகும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமா நிற்கும். நீ இங்க எந்த இடத்திற்கு போனாலும் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு போங்க. ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த வார்த்தை உங்களோடு கூட இருக்கும்.
உங்களை பாதுகாக்கும், அழகாய் வழி நடத்தும். இன்றைக்கு காலையில் அதை காண்பீர்கள். ஆமென்.